மாதவம் குழுமத்தின் கூட்ட அறை எப்போதும் குளிர்ச்சியாக இருந்தது. ஏர் கண்டிஷனரின் மெல்லிய ஓசை மட்டுமே கேட்கக்கூடிய அந்த அறையில் மேஜை சுற்றி அமர்ந்திருந்தவர்களின் மனங்களை விட குளிர்ச்சி அந்த அறைக்கு இருக்கவில்லை. நிறுவனர் மாதவனின் பெரிய படம் சுவற்றில் தொங்கியது. அந்த புன்னகை முகத்தை பார்க்கும்போது இந்த அறையில் நடந்த விவாதங்களுக்கு உயிர் கொடுத்த ஒரு காலம் இருந்தது என்பதை நினைவுகூறுவது கடினமாக இருந்தது. மாதவனின் மறைவுக்கு 16 நாட்கள் ஆகியிருந்தன. அவரது நாற்காலி வெறுமையாக இருந்தது. அந்த நாற்காலியின் தலைப்பகுதியில் இப்போது அவரது மகன் சுரேஷ் அலட்சியமாக அமர்ந்திருந்தான். அவன் முகத்தில் துக்கத்தின் நிழல் கூட இல்லை, மாறாக ஆவல் மற்றும் பொறுமையின்மை நிறைந்திருந்தது. வெளிநாட்டிலிருந்து பெற்ற MBA பட்டம் அவனது ஒவ்வொரு அசைவிலும் தெரிந்தது. அப்போ ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸுடன் நான் பேசினேன். அவர்கள் ஒரு நல்ல ஆஃபர் கொடுத்திருக்கிறார்கள். நமது மதிப்பீட்டின் 80% வரை தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் என்று சுரேஷ் மேஜையிலிருந்த லேப்டாப்பை பார்த்து சொன்னான். அவனது தம்பி ரமேஷ் விலையுயர்ந்த கைக்கடிகாரத்தில் நேரம் பார்த்து அமைதியற்றவனாக உட்கார்ந்திருந்தான். எவ்வளவு விரைவாக இது முடிந்தால் அவ்வளவு நல்லது. இந்த தலைவலியெல்லாம் ஒழிந்து கிடைக்குமே என்றான். அவனது இலக்கு பணம் மட்டுமே. அந்த பணத்தால் தொடங்கப் போகும் புதிய கார் ஷோரூமின் கனவுகளில் அவன் மூழ்கியிருந்தான். அவர்களது சகோதரி அனிதா ஒன்றும் பேசாமல் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து உட்கார்ந்திருந்தாள். அவள் மனதில் அப்பாவின் நினைவுகள் மட்டுமே இருந்தன. இந்த நிறுவனம் அவருக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை அவள் நினைத்தாள். சகோதரர்களின் அவசரம் அவளை வேதனைப்படுத்தியது. ஆனால் அவளுக்கு ஒன்றும் சொல்ல தைரியமில்லை. அப்போது அந்த அறையின் கதவு திறந்து லீலா உள்ளே வந்தாள். வெள்ளை முண்டும் நேரியதும் அணிந்திருந்தாள். ஆடம்பரம் நிறைந்த அந்த அறையில் அவள் முற்றிலும் அந்நியரைப் போல நின்றாள். அவள் கண்களில் துக்கமும் குழப்பமும் தெரிந்தன. கணவன் இல்லாத இந்த உலகில் அவள் தனித்து விடப்பட்டவள் போல உணர்ந்தாள். சுரேஷ் தன் அம்மாவை ஒரு பார்வை கூட பார்க்காமல் பேச்சை தொடர்ந்தான். ரமேஷ் எரிச்சலுடன் முகத்தை திருப்பினான். அனிதா மட்டும் எழுந்து அம்மாவின் அருகில் சென்று கையை பிடித்து ஒரு நாற்காலியில் உட்கார வைத்தாள். அம்மா, இங்கே உட்காரு. லீலா ஒன்றும் பேசாமல் அந்த நாற்காலியின் ஒரு மூலையில் ஒதுங்கி உட்கார்ந்தாள். அவள் காதுகளில் பிள்ளைகளின் வார்த்தைகள் பதிந்தன. விற்க வேண்டும், நஷ்டம், புதிய வாய்ப்புகள். ஒவ்வொரு வார்த்தையும் கூர்மையான கல் போல அவள் இதயத்தில் வந்து தாக்கியது. மாதவேட்டா, நீங்கள் கேட்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகள் உங்கள் சாம்ராஜ்யத்தை விற்கப் போகிறார்கள். நீங்கள் உயிரை கொடுத்து வளர்த்த இந்த நிறுவனத்தை. லீலாவின் மனம் முணுமுணுத்தது. அவளது நினைவுகள் பின்னோக்கி பயணித்தன. பல ஆண்டுகளுக்கு முன்பு கடனில் மூழ்கி தொழில் மூட வேண்டிய நிலை வந்த ஒரு இரவு. அன்று தூங்காமல் பொழுது வெளுக்க வைத்த மாதவனின் தோளில் தட்டி லீலா சொன்னாள், நமது தோட்டத்தில் உள்ள தேங்காய்கள் வீணாகிறதல்லவா? கடலை எண்ணெய் ஆட்டிவிற்றால் ஒரு வருமானம் ஆகாதா? ஒரு சிறிய தொடக்கம். அந்த சிறிய தொடக்கத்திலிருந்து பிறந்தது மாதவம் கோக்னட் ஆயில் என்ற பிராண்ட். பின்னர் நிறுவனம் வளர்ந்தது, புதிய பொருட்கள் வந்தன. ஒவ்வொரு நெருக்கடியிலும் இரவு உணவு மேஜையில் மாதவன் லீலாவுடன் பேசுவார். லீலாவின் எளிமையான நடைமுறையான ஆலோசனைகள் பல முறை பெரிய வழிகளை திறந்து கொடுத்தன. ஆனால் உலகம் அறிந்தது மாதவனை மட்டுமே. லீலா எப்போதும் சமையலறையின் பாதுகாப்பில் ஒதுங்கி கிடந்தாள். அம்மாவிடம் இதை பற்றி பேசி பயனில்லை. அம்மாவுக்கு தொழில் பற்றி எதுவும் புரியாது. சுரேஷின் குரல் லீலாவை நினைவுகளிலிருந்து எழுப்பியது. அதை கேட்டு அனிதாவின் முகம் வாடியது. அம்மாவிடம் ஒரு முறையாவது கேட்டிருக்கலாம். எதை கேட்க? நிறுவனத்தை விற்கிறோம், கிடைக்கும் பணத்தை நாங்கள் மூவரும் சமமாக பிரித்துக் கொள்கிறோம். அதுதானே நியாயம்? ரமேஷ் இடையில் குறுக்கிட்டான். லீலாவின் கண்கள் கலங்கின. சொந்த பிள்ளைகளுக்கு முன்னால்தான் மதிப்பற்றவளாக மாறியிருக்கிறாள். அவர்கள் எழுந்து செல்லவிருந்தபோது கூட்ட அறையின் கதவு மீண்டும் திறக்கப்பட்டது. நிறுவனத்தின் பழைய வக்கீல் பாலச்சந்திரன் கம்பீரமாக உள்ளே வந்தார். அவரது கையில் ஒரு தோல்பை இருந்தது. மாதவனின் நெருங்கிய நண்பராக இருந்தவர் அவர். எல்லோரும் இருக்கிறார்கள் இல்லையா என்று அவர் கேட்டார். ஆமாம் அங்கிள், நாங்கள் முடிவு செய்துவிட்டோம். நிறுவனத்தை விற்கப் போகிறோம், சுரேஷ் அவசரமாக சொன்னான். பாலச்சந்திரன் அவனை கூர்மையாக ஒரு பார்வை பார்த்தார். பின்னர் லீலாவின் அருகில் சென்று மரியாதையுடன் தலை குனிந்தார். லீலா அக்கா, உட்காருங்கள். அவர் தனது பையிலிருந்து ஒரு உரையை எடுத்தார். மாதவனின் உயில் என்னிடம் உள்ளது, அதை வாசிக்கவே நான் வந்தேன். அதற்கு பிறகு மற்ற முடிவுகள் எடுக்கலாம். சுரேஷும் ரமேஷும் கேலியாக சிரித்தனர். அதில் என்ன இருக்கிறது? எல்லாம் எங்களுக்கு பிள்ளைகளுக்குத்தானே. பாலச்சந்திரன் கம்பீரத்தை விடாமல் நாற்காலியில் உட்கார்ந்து உயிலை திறந்தார். ஒவ்வொரு வரியையும் மெதுவாக வாசித்தார். வீடு, நிலம், மற்ற சொத்துக்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு சமமாக எழுதி வைக்கப்பட்டிருந்தன. இனி நிறுவனத்தின் விஷயம். பாலச்சந்திரன் ஒரு கணம் நிறுத்தி எல்லோரையும் பார்த்தார். மாதவம் குழுமத்தின் 49% பங்குகள் பிள்ளைகளான சுரேஷ், ரமேஷ், அனிதா ஆகியோருக்கு சமமாக பிரிக்கப்பட்டுள்ளன. சுரேஷின் முகத்தில் வெற்றி பாவம் நிறைந்தது.
மீதமுள்ள 51% பங்குகளும். நிறுவனத்தின் எந்த முக்கிய முடிவு எடுக்கவும் முழு அதிகாரமும் என் மனைவி லீலா மாதவனின் பெயரில் எழுதி வைக்கிறேன். அறையில் ஒரு கணம் கல்லறை மௌனம் நிலவியது. சுரேஷ் அதிர்ச்சியில் எழுந்து நின்றான். என்ன, இது கேலிக்கூத்தா? அம்மாவுக்கு எழுத்து வாசனை கூட சரியாக தெரியாத அம்மாவுக்கு. ஆமாம், பாலச்சந்திரன் அமைதியாகச் சொன்னார். அதோடு மாதவன் ஒரு கடிதமும் வைத்திருக்கிறார். அவர் அந்த கடிதத்தை லீலாவின் நோக்கி நீட்டினார். லீலா நடுக்கத்துடன் அதை வாங்கினாள். அவள் கண்களுக்கு முன் எழுத்துக்கள் மங்கலாக தெரிந்தன. வெளியே பிள்ளைகளின் நம்ப முடியாத மற்றும் கோபம் நிறைந்த குரல்கள் உயர்ந்து தாழ்ந்து கேட்டன. ஆனால் அவள் காதுகளில் கணவனின் வார்த்தைகள் மட்டுமே ஒலித்தன. ஆண்டுகளுக்கு முன் அவர் சொன்னது, லீலா, நீதான் என் பலம். அவள் கடிதத்தை பார்த்தாள். தன்னால் தாங்க முடியாத ஒரு பாரத்தை கணவன் தன்னை ஒப்படைத்திருக்கிறார் என்பது அவளுக்கு உணர்ந்தாள். அந்த குளிர்ந்த அறையில் உட்கார்ந்து அவள் வியர்த்தாள். கூட்ட அறையின் மௌனத்தை உடைத்தது சுரேஷின் கூச்சல். இது அபத்தம். அப்பாவுக்கு பைத்தியமா? இல்லை, பாலச்சந்திரன் அங்கிள் அப்பாவை தவறாக வழிநடத்தி எழுதி வாங்கியதா? சுரேஷ் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்தி பாலச்சந்திரனின் குரல் கனமாக இருந்தது. உன் அப்பா முழு உணர்வுடன் எடுத்த முடிவு இது. அதற்கு காரணமும் இந்த கடிதத்தில் இருக்கும். ரமேஷ் முற்றிலும் வெளிரி வெளுத்திருந்தான். அப்போ நமது திட்டங்களெல்லாம் என்ன செய்ய? எல்லாம் நாசமாகவில்லையா? அம்மா இதை எப்படி நடத்தப் போகிறார்? ஸ்டாக் இண்டஸ்ட்ரீஸிடம் நான் என்ன சொல்வேன்? அவன் சுரேஷை பார்த்தான். லீலாவால் அவை எதையும் கேட்க முடியவில்லை. அவளது உலகம் அந்த கடிதத்திற்கு சுருங்கியிருந்தது. மாதவனின் கையெழுத்து. பல ஆண்டுகளாக அவள் அந்த கையெழுத்தை பார்த்திருக்கிறாள். நடுக்கத்துடன் அவள் நாற்காலியிலிருந்து எழுந்தாள். பிள்ளைகளையும் வக்கீலையும் கடந்து அவள் அறையிலிருந்து வெளியே நடந்தாள். அம்மா, நில்லு! அனிதா பின்னாலிருந்து கூப்பிட்டாள். ஆனால் அவள் கேட்கவில்லை. வீட்டிற்கு செல்லும் பயணத்தில் லீலா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. காரின் கண்ணாடி வழியாக வெளியே உள்ள காட்சிகள் எதுவும் அவள் மனதில் பதியவில்லை. நேராக தனது அறைக்கு சென்று கதவை மூடினாள். படுக்கையில் உட்கார்ந்து சுவற்றில் உள்ள மாதவனின் பெரிய புகைப்படத்தை பார்த்தாள். கண்கள் கலங்கி ஒழுகின. எதற்காக என்னை இப்படி தனியாக விட்டுவிட்டு போனீர்கள்? இதை என்னால் தாங்க முடியாது மாதவேட்டா. உங்கள் பிள்ளைகள், நமது பிள்ளைகள் என்னை புரிந்து கொள்ளவில்லை. அவள் கதறி அழுதாள். சிறிது நேர அழுகையின் பின்னர் அவள் அமைதியானாள். கையில் இருந்த கடிதத்தை திறந்தாள். எனது அன்பு லீலாவுக்கு, நீ இந்த கடிதத்தை வாசிக்கும்போது நான் உன்னுடன் இருக்க மாட்டேன் என்பது எனக்கு தெரியும். என்னை மன்னிக்கவும், உன்னை தனியாக விட்டு செல்ல வேண்டியதற்கு. ஆனால் அதைவிட பெரிய தவறு ஒன்றை நான் உன்னிடம் செய்திருக்கிறேன். உனது திறமையை, உனது புத்தியை நான் சமையலறையில் பூட்டி வைத்தேன். உலகம் முழுவதும் மாதவன் என்ற தொழிலதிபரை புகழ்ந்தபோது அந்த மாதவனின் பின்னால் உண்மையான பலம் நீயாக இருந்தாய் என்று நான் யாரிடமும் சொல்லவில்லை. அதற்கும் என்னை மன்னிக்கவும். நமது பிள்ளைகளால் உன்னை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் பார்த்தது சமையலறையில் ஒதுங்கி கிடந்த உலக அறிவு இல்லாத ஒரு அம்மாவை. ஆனால் எனக்கு உன்னை தெரியும். நினைவிருக்கிறதா, ஆண்டுகளுக்கு முன்பு நமது மாதவம் ஊறுகாய்கள் சந்தையில் தோல்வியடைந்த போது? கோட்டயத்தில் ஒரு பெரிய ஏற்றுமதி ஆர்டர் நமக்கு இழந்தது. கடனில் மூழ்கி நாம் தகர்ந்து போன அந்த நாள். அன்று இரவு நான் அறையில் தளர்ந்து உட்கார்ந்திருக்கும்போது நீ ஒரு பாத்திரத்தில் சூடான கஞ்சியுடன் வந்தாய். பின்னர் சொன்னாய், நமது ஊறுகாயில் காரம் சற்று அதிகமாக இருக்கிறது. கோட்டயத்து மக்களுக்கு இவ்வளவு காரம் பிடிக்காது. பின்னர் பேக்கிங், அந்த பிளாஸ்டிக் புட்டி பார்க்க அழகாக இல்லை. நல்ல கண்ணாடி குப்பியில் வைத்து அழகான ஒரு லேபிள் ஒட்டினால் மக்கள் வாங்குவார்கள். பெயருடன் அம்மாவின் கைவண்ணம் என்று சேர்த்தால் இன்னும் நன்றாக இருக்கும். அது ஒரு சாதாரண உரையாடல் இல்லை லீலா, அது ஒரு மார்க்கெட்டிங் உத்தி. அன்று நான் உணர்ந்தேன், எனது MBA மேலாளர்களுக்கு கூட இல்லாத நடைமுறை புத்தி உனக்கு உள்ளது என்று. அன்று முதல் இந்த நிறுவனத்தின் ஒவ்வொரு முடிவுக்கு பின்னாலும் உனது புலப்படாத கைகள் இருந்தன. இந்த நிறுவனம் எனது வியர்வை, ஆனால் அதன் ஆன்மா நீயாக இருக்கிறாய். அந்த ஆன்மாவை விற்க நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். அதனால்தான் இந்த பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். இதை உன்னால் தாங்க முடியும். ஏனெனில் நீ சமையலறையின் ராணி மட்டுமல்ல, என் சாம்ராஜ்யத்தின் ராணியும் கூட. தைரியமாக இரு, பாலச்சந்திரன் உதவிக்கு இருப்பார். உனக்கு சரி என்று தோன்றுவதை மட்டும் செய் என்றும் உன் மாதவன். கடிதத்தை வாசித்து முடித்தபோது லீலாவின் கண்ணீர் தோய்ந்திருந்தது. அவளது உள்ளத்தில் ஒரு புதிய ஒளி பிரகாசிப்பது போல உணர்ந்தாள். கணவன் தன்னை எவ்வளவு புரிந்து நம்பியிருந்தான் என்பதை அறிந்தபோது அவளது துக்கத்தின் மேல் ஒரு பெருமை உணர்வு நிறைந்தது. அப்போது கதவில் பலமாக தட்டப்படும் சத்தம் கேட்டது. அம்மா, கதவை திற. சுரேஷின் குரல். லீலா கடிதத்தை மடித்து சேலையின் முனையில் பத்திரமாக வைத்தாள். கண்களை துடைத்து கதவை திறந்தாள். சுரேஷும் ரமேஷும் கோபத்துடன் அறைக்குள் நுழைந்தனர். அம்மா என்ன முடிவு செய்தார்? இந்த உயில் ஒரு மோசடி. அம்மா, அந்த உரிமைகளை எல்லாம் எங்களுக்கு எழுதி கொடுக்க வேண்டும்.
இல்லையெனில் நாங்கள் நீதிமன்றம் செல்வோம். அம்மாவுக்கு மனநிலை சரியில்லை என்று வாதாடுவோம். சுரேஷ் மிரட்டினான். லீலா ஒரு கணம் அவர்களை பார்த்து நின்றாள். அவளது கண்களில் இருந்த பழைய பயத்திற்கு பதிலாக இப்போது ஒரு உறுதி இருந்தது. உங்கள் அப்பாவின் விருப்பத்தை நான் நிறைவேற்றப் போகிறேன். அமைதியான ஆனால் உறுதியான குரலில் அவள் சொன்னாள். என்ன, அப்போ அம்மா இந்த நிறுவனத்தை நடத்தப் போகிறாரா? நகைச்சுவை சொல்லாதீர்கள் அம்மா. அம்மாவால் இதற்கு எதுவும் முடியாது, ரமேஷ் பரிகாசத்துடன் சொன்னான். லீலா ஒன்றும் பேசவில்லை. அவள் ஜன்னலுக்கு அருகில் நடந்து சென்றாள். வெளியே இருட்டு விழத் தொடங்கியிருந்தது. நீங்கள் வெளியே போ, அவள் மெதுவாகச் சொன்னாள். அம்மா, நான் சொன்னேன் வெளியே போ. லீலாவின் குரல் சற்று உயர்ந்தபோது இரு பிள்ளைகளும் ஒரு கணம் அதிர்ந்தனர். தங்கள் அம்மா இப்படி பேசுவதை அவர்கள் முதல் முறையாக கேட்கிறார்கள். அவர்கள் மனமில்லாமல் வெளியே சென்றபோது லீலா மீண்டும் சுவற்றில் உள்ள மாதவனின் படத்தை பார்த்தாள். அவளது உதடுகளில் மெல்லிய புன்னகை தோன்றியது. நான் முயற்சிக்கிறேன் மாதவேட்டா. நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன். அந்த இரவு அந்த பெரிய வீட்டில் முதல் முறையாக லீலாவுக்கு தனியாக இல்லை என்று தோன்றியது. கணவனின் நினைவுகளும் வார்த்தைகளும் அவளைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கியிருந்தன. போராட்டம் இன்னும் தொடங்கியதே இருந்தது. அடுத்த நாள் காலை வழக்கத்தை விட முன்னதாக லீலா எழுந்தாள். இரவில் சிறிது தூக்கம் மட்டுமே கிடைத்திருந்தாலும் அவளது முகத்தில் களைப்பு இல்லை. மாறாக ஒரு புதிய உறுதி அவள் முகத்தில் பிரகாசித்தது. வழக்கம் போல குளித்து பூஜை அறையில் விளக்கு வைத்து பிரார்த்தனை செய்யும்போது அவள் மனம் அமைதியாக இருந்தது. சமையலறையில் காலை உணவு தயாரிக்கும்போது அனிதா அங்கு வந்தாள். அம்மா லீலா திரும்பி பார்த்தாள். மகளின் முகத்தில் கவலையும் ஆவலும் ஒரு சேர இருந்தன. அம்மா நேற்று சொன்னது உண்மையாகவா? நிறுவனத்தை நடத்தப் போகிறாரா? லீலா புன்னகைத்தாள். உன் அப்பாவின் விருப்பம் அல்லவா அது? ஆனால் அம்மா, அண்ணன்கள் அவர்கள் சம்மதிக்க மாட்டார்கள். அவர்கள் எதையும் செய்வார்கள். அது பரவாயில்லை, நீ என் பக்கம் இருந்தால் போதும் என்று லீலா அவள் கன்னத்தில் தடவினாள். அப்போதே சுரேஷும் ரமேஷும் கீழே வந்தனர். காலை உணவு உண்ண உட்கார்ந்தபோது யாரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஒரு விதமான மௌனம் அங்கு தொங்கிக் கொண்டிருந்தது. உணவு முடிந்ததும் லீலா தனது அறைக்குச் சென்றாள். சிறிது நேரத்தில் திரும்பி வந்தபோது 3 பிள்ளைகளும் அதிர்ந்தனர். வெள்ளை முண்டு மற்றும் நேரியதுக்கு பதிலாக வெளிர் நீல நிறத்தில் ஒரு பருத்தி சேலை அணிந்திருந்தாள். மரியாதைக்குரிய ஆனால் அதிகார பாவத்தை அளிக்கும் ஒரு மாற்றம். நான் அலுவலகத்திற்கு போகிறேன், லீலா அமைதியாகச் சொன்னாள். அலுவலகத்திற்கா? எதற்கு? அங்கு சென்று என்ன செய்யப் போகிறீர்கள்? சுரேஷ் பரிகாசத்துடன் கேட்டான். அது என் நிறுவனம். அங்கு எனக்கு வேலை இருக்கிறது. லீலாவின் பதில் தயக்கமில்லாமல் இருந்தது. ஓஹோ, அப்போ அம்மா உண்மையிலேயே முதலாளியாக நடிக்க முடிவு செய்துவிட்டாரா? ரமேஷ் கேலி செய்தான். அங்கு உள்ள ஊழியர்கள் முன்னால் அவமானப்படுவதற்கு தயாராக இருக்கிறாரா? லீலா அதை கவனிக்காமல் காரின் சாவியை எடுக்க சென்ற ஓட்டுநரிடம் சொன்னால், வேண்டாம், நானே ஓட்டிக்கொள்கிறேன். அதை கேட்டதும் பிள்ளைகளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. பல ஆண்டுகளாக லீலா கார் ஓட்டவில்லை. அனிதா ஓடி வந்து அம்மாவின் கையை பிடித்தாள். அம்மா, நானும் வருகிறேன். லீலா அன்புடன் அவள் கையை தட்டி மாற்றினாள். வேண்டாம் மகளே, இதை நான் தனியாக எதிர்கொள்ள வேண்டும். நீ வீட்டில் இரு. லீலா காரில் ஏறி ஸ்டார்ட் செய்யும்போது சுரேஷும் ரமேஷும் கோபத்துடனும் அனிதா ஆச்சரியத்துடனும் பார்த்து நின்றனர். மாதவம் குழுமத்தின் பெரிய நுழைவாயில் கடந்து லீலாவின் கார் உள்ளே நுழைந்தபோது பாதுகாவலர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். அலுவலகத்தின் முன்பு காரை நிறுத்தி லீலா வெளியே இறங்கினாள். ஊழியர்கள் அனைவரும் அவளையே பார்த்து மெதுவாக பேசுவதை அவள் கவனித்தாள். சிலரது கண்களில் இரக்கம், மற்றவர்களின் கண்களில் பரிகாசம். அதை எதையும் பொருட்படுத்தாமல் தலையை உயர்த்தி பிடித்து அவள் அலுவலகத்தின் முக்கிய கதவை நோக்கி நடந்தாள். வரவேற்பில் இருந்த பெண் எழுந்து நின்று என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் திகைத்தாள். லீலா அவளை பார்த்து மெல்ல புன்னகைத்து பின்னர் நேராக மாதவனின் அறைக்கு நடந்தாள். அந்த அறைக்குள் நுழைந்தபோது அவளது இதயம் பலமாக துடித்தது. சுவற்றில் மாதவனின் அதே புன்னகை படம். அவரது நாற்காலி, மேஜை, பேனாக்கள் எல்லாம் அவர் விட்டுச் சென்றது போலவே இருந்தன. அவள் அந்த நாற்காலியை தொட்டு பார்த்தாள். ஒரு கணம் கண்களை மூடி நின்றாள். மேடம். ஒரு குரல் கேட்டு அவள் திரும்பி பார்த்தாள். நிறுவனத்தின் பொது மேலாளர் மேனோன். மாதவனின் மிகவும் விசுவாசமான, நிறுவனத்தின் தொடக்கத்திலிருந்து இருக்கும் ஊழியர். மேனோன். லீலாவின் குரல் மெல்லியதாக இருந்தது. மேடம் இங்கு வருவார் என்று நான் எதிர்பார்த்தேன். மேனோனின் குரலில் மரியாதை நிறைந்திருந்தது. சாரின் முடிவு 100% சரியானது. இந்த நிறுவனத்தின் ஒவ்வொரு வளர்ச்சியிலும் மேடத்தின் பங்கு எனக்கு தெரியும். சார் என்னிடம் பலமுறை சொல்லியிருக்கிறார். லீலாவின் கண்கள் கலங்கின. பாலச்சந்திரன் வக்கீலை தவிர தன்னை புரிந்து கொள்ளும் மற்றொரு நபர். அது அவளுக்கு பெரிய ஆறுதலை அளித்தது. எனக்கு பயமாக இருக்கிறது மேனோன், அவள் உண்மையைச் சொன்னாள். மேடம் பயப்பட வேண்டாம்.
இந்த நிறுவனத்தின் பழைய ஊழியர்கள் அனைவரும் மேடத்துடன் இருப்பார்கள். சாரின் வியர்வை இது, இதை விற்க நாங்கள் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டோம். மேடம் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்போம். மேனோனின் வார்த்தைகள் லீலாவுக்கு அளித்த தைரியம் சிறியதாக இல்லை. அவள் மாதவனின் நாற்காலியில் சென்று உட்கார்ந்தாள். முதல் முறையாக அந்த நாற்காலியில் உட்காரும்போது அது ஒரு நாற்காலி இல்லை, ஒரு சிம்மாசனம் என்று அவளுக்கு தோன்றியது. அவள் மேனோனை பார்த்து சொன்னாள், எல்லா துறை தலைவர்களின் ஒரு கூட்டத்தை அழைக்க வேண்டும், 1 மணி நேரத்திற்குள். அவளது குரலில் உள்ள உறுதியை கேட்டு மேனோன் தலையசைத்தார். சரி மேடம். அவர் வெளியே சென்றபோது லீலா அந்த பெரிய மேஜையை பார்த்தாள். போராட்டம் தொடங்கிவிட்டது. முதல் படியை அவள் எடுத்து வைத்திருக்கிறாள். 1 மணி நேரத்திற்குள் கூட்ட அறை நிரம்பியது. உற்பத்தி, மார்க்கெட்டிங், நிதி, மனிதவளத் துறைகளின் தலைவர்கள் அங்கு இருந்தனர். அவர்களில் பலர் ஆண்டுகளாக நிறுவனத்தில் இருப்பவர்கள். ஆனால் சுரேஷ் இயக்குநராக பொறுப்பேற்ற பிறகு நியமிக்கப்பட்ட சில இளைஞர்களும் அந்த கூட்டத்தில் இருந்தனர். அறையில் ஒரு விதமான அமைதியற்ற தன்மை நிலவியது. எல்லோரின் முகத்திலும் சந்தேகமும் ஆவலும். மாதவன் சாரின் மனைவி சமையல் அறையில் ஒதுங்கி கிடந்த லீலா மேடம் அவர்களை உரையாற்றப் போகிறார். லீலா மேனோனுடன் அறைக்குள் நுழைந்தாள். அவள் எல்லோரையும் பார்த்து கைகூப்பினாள். பின்னர் முக்கிய நாற்காலியில் சென்று உட்கார்ந்தாள். அவளது எளிமையான உடை மற்றும் அமைதியான முகத்தை பார்த்தபோது சிலரின் மனதில் இருந்த கேலி உணர்வு அதிகரித்தது. எல்லோருக்கும் வணக்கம், லீலா பேசத் தொடங்கினாள். அவளது குரல் மெல்லியதாக இருந்தது, ஆனால் அதில் தெளிவு இருந்தது. எதற்காக உங்களை இங்கு அழைத்தேன் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். மாதவேட்டன் போன பிறகு இந்த நிறுவனத்தின் எதிர்காலம் என்னவாகும் என்று எல்லோருக்கும் கவலை இருக்கிறது. எனக்கும். அவள் ஒரு கணம் நிறுத்தினாள். இந்த நிறுவனம் விற்கப்படப் போகிறது என்ற ஒரு செய்தி நீங்கள் கேட்டிருக்கலாம். அது உண்மையல்ல. மாதவேட்டனின் வியர்வையும் உங்களது உழைப்பும் தான் இந்த நிறுவனம். அதை தக்கவைப்பது நமது எல்லோரின் கடமை. அதை கேட்டதும் பழைய ஊழியரான உற்பத்தி தலைவர் வர்கீஸ் அண்ணனின் முகம் பிரகாசித்தது. ஆனால் சுரேஷ் நியமித்த மார்க்கெட்டிங் மேலாளர் பிரவீனின் முகம் சுருங்கியது. அப்போது எவரும் எதிர்பார்க்காத வகையில் கூட்ட அறையின் கதவு திறந்து சுரேஷும் ரமேஷும் உள்ளே வந்தனர். இங்கு என்ன நடக்கிறது? சுரேஷ் கம்பீரமாக கேட்டான். அவனது கண்கள் அம்மாவை நோக்கியிருந்தன. எனக்கு தெரியாமல் இந்த கூட்டத்தை யார் அழைத்தது? அறையில் இருந்தவர்கள் பயத்துடன் எழுந்து நின்றனர். நான் தான் அழைத்தேன், லீலா அமைதியாகச் சொன்னாள். உட்காரு. அம்மாவுக்கு அதற்கு என்ன அதிகாரம்? சுரேஷ் குரலை உயர்த்தினான். 51% பங்கு இருக்கிறது என்று கருதி நிறுவனத்தை ஆளலாம் என்று நினைக்க வேண்டாம். இதை நடத்த தொழில்முறை தேவை, சமையலறை அனுபவம் போதாது. அந்த வார்த்தைகள் லீலாவின் இதயத்தில் பதிந்தன. ஆனால் அவள் அதை வெளியே காட்டவில்லை. மகனே, இது நமது குடும்ப விஷயங்களை பேசுவதற்கு இடமல்ல. இவர்களுக்கு எல்லாம் வேலை இருக்கிறது. உன் அப்பா இருந்தபோது இவர்களிடம் எப்படி நடந்து கொண்டார் என்பதை நீ பார்க்கவில்லையா? எதிர்பாராத அந்த பதிலால் சுரேஷ் ஒரு கணம் தடுமாறினான். லீலா துறை தலைவர்களை நோக்கி திரும்பினாள். கடந்த 6 மாதங்களில் நமது புதிய பொருளான ருசி மேஜிக் மசாலாவின் விற்பனை அறிக்கையை நான் பார்த்தேன். அது சந்தையில் ஏன் தோல்வியடைந்தது? பிரவீன், புதிய மார்க்கெட்டிங் மேலாளரான பிரவீன் எழுந்து நின்றான். மேடம், அது சந்தையில் போட்டி மிக அதிகம். பின்னர் நமது விளம்பரங்கள். அவன் வார்த்தைகளுக்கு திணறினான். லீலா அமைதியாக தொடர்ந்தாள். நான் அந்த மசாலாவை வீட்டில் பயன்படுத்தி பார்த்தேன். நமது பழைய மசாலாவை விட அதற்கு ருசி குறைவு. உப்பின் அளவு அதிகமாக இருக்கிறது. பின்னர் பாக்கெட்டின் வடிவமைப்பு. நமது முக்கிய வாடிக்கையாளர்கள் சாதாரண பெண்கள். அவர்களுக்கு உடனடியாக புரியும் வண்ணங்கள் அல்லது படங்கள் அதில் இல்லை. நீங்கள் யாரிடமாவது கருத்து கேட்டீர்களா? அறையில் முழு மௌனம். பிரவீன் வியர்த்தான். இவ்வளவு எளிமையான விஷயத்தை யாரும் யோசிக்கவில்லை. சுரேஷின் தலைமையில் பெரிய ஏஜென்சியை ஒப்படைத்து உருவாக்கப்பட்ட நவீன வடிவமைப்பு அது. ஒரு பொருளை உருவாக்கும்போது அதை பயன்படுத்துபவர்களைப் பற்றி நாம் யோசிக்க வேண்டும். கணினியில் பார்க்க அழகாக இருக்கும் வடிவமைப்பை உருவாக்கியதால் பயனில்லை என்று லீலா சொல்லி நிறுத்தினாள். அவளது வார்த்தைகளில் உள்ள உண்மைத்தன்மையும் நடைமுறைத்தன்மையும் அங்கு உட்கார்ந்திருந்த பலரை தொட்டது. வர்கீஸ் அண்ணனும் நிதித்தலைவர் ராமச்சந்திரனும் ஒருவரையொருவர் பார்த்து தலையசைத்தனர். மாதவன் சாரின் அதே சிந்தனை முறை. சுரேஷுக்கு அந்த நிமிடம் கடுமையான அவமானம் தோன்றியது. சொந்த அம்மா ஊழியர்கள் முன்னால் தன்னை கேள்வி கேட்டிருக்கிறாள். அவனது முகம் கோபத்தால் சிவந்தது. இந்த கூட்டம் முடிந்தது, அவன் உரத்து சொன்னான். இனி என் அனுமதி இல்லாமல் இங்கு எதுவும் நடக்காது. அவன் கோபத்தில் அறையை விட்டு வெளியேறினான். ரமேஷும் அவனை பின் தொடர்ந்தான். லீலா நீண்ட பெருமூச்சு விட்டாள். அவள் எல்லோரையும் பார்த்து சொன்னாள், நீங்கள் சென்று உங்கள் வேலையை தொடருங்கள். இந்த பிரச்சனைகளை ஒன்றாக தீர்ப்போம். அவர்கள் சென்ற பிறகு லீலா அந்த அறையில் தனியாக இருந்தாள்.
ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து நிற்கும்போது அவளுக்கு தெரிந்தது போர் தொடங்கிவிட்டது என்று. அதே நேரத்தில் தனது அறையில் உட்கார்ந்து சுரேஷ் தொலைபேசியை எடுத்தான். ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ் உரிமையாளர் விக்ரம் சிங்கின் எண்ணை அழுத்தினான். ஹலோ மிஸ்டர் சிங், சுரேஷ் பேசுகிறேன். நமது ஒப்பந்தம் பற்றி பேச வேண்டும். சில புதிய வழிகள் திறந்து கிடைத்திருக்கின்றன. அவனது உதடுகளில் ஒரு கொடூரமான புன்னகை தோன்றியது. ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலின் உணவகத்தில் சுரேஷ் விக்ரம் சிங்கை சந்தித்தான். விக்ரம் சிங் தொழில் உலகில் சாணக்கியன் என்று தன்னை அழைத்துக் கொள்ளும் எதிரிகளை எந்த வழியில் வேண்டுமானாலும் தகர்ப்பதில் புகழ் பெற்றவர். மாதவம் குழுமத்தை நீண்ட காலமாக அவர் குறிவைத்திருந்தார். அப்போ மிஸ்டர் சுரேஷ், உங்கள் அம்மா இப்போது ஒரு தொழில் முதலாளியாக மாறிவிட்டதாக கேள்விப்பட்டேன் என்று விக்ரம் சிங் ஒரு கிளாஸ் ஒயினை சுழற்றி கேலியாக சொன்னார். சுரேஷின் முகம் கோபத்தால் இறுகியது. அது ஒரு தற்காலிக நிகழ்வு மட்டுமே. அவர்களுக்கு இந்த துறையைப் பற்றி எதுவும் தெரியாது. விரைவில் அவர்கள் தோல்வியடைவார்கள். அதற்கு நாம் சற்று உதவ வேண்டும், இல்லையா? விக்ரம் சிங்கின் கண்கள் மின்னின. பாருங்கள் சுரேஷ், எனக்கு உங்கள் நிறுவனம் வேண்டும். உங்களுக்கு பணம் வேண்டும். நமது இலக்கு ஒன்றுதான். உங்கள் அம்மாவால் இந்த நிறுவனத்தை நடத்த முடியாது என்று இயக்குனர் குழுவில் உள்ள மற்றவர்களுக்கும் வங்கிக்கும் தோன்ற வேண்டும். அதற்கு நிறுவனம் நஷ்டத்தில் இருக்கிறது என்று அவர்களுக்கு உறுதியாக வேண்டும். அதற்கு சுரேஷ் ஆவலுடன் கேட்டான். மாதவம் குழுமத்தின் மிகப்பெரிய வாடிக்கையாளர் யார்? விக்ரம் கேட்டார். வளைகுடாவில் உள்ள அல்நூர் குழுமம். நமது கடலை எண்ணெயில் 40% வாங்குவது அவர்கள். விக்ரம் சிங் கொடூரமாகச் சிரித்தார். நாம் அங்கிருந்து தொடங்குவோம். உங்கள் உற்பத்தி பிரிவில் உங்களுக்கு விசுவாசமான யாராவது இருக்கிறார்களா? சுரேஷ் ஒரு கணம் யோசித்தான். இருக்கிறார்கள். தரக்கட்டுப்பாட்டு பிரிவில் நான் நியமித்த ஒருவர் இருக்கிறார், ராஜன். நன்று. அல்நூருக்கு அடுத்த முறை அனுப்பும் பொருளின் தரத்தில் ஒரு சிறிய பிரச்சனை உருவாக்க வேண்டும். கடலை எண்ணெயில் சிறிது வேறு எதையாவது கலந்துவிடுங்கள். அது அங்கு சென்று பரிசோதிக்கப்படும்போது அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். ஆர்டர் ரத்து செய்யப்படும். மாதவம் குழுமத்தின் சந்தை நம்பகத்தன்மை தகர்ந்துவிடும். எல்லாம் உங்கள் அம்மாவின் தவறு என்று சொல்லலாம். எப்படி? சுரேஷ் ஒரு கணம் மௌனமாக இருந்தான். சொந்த அப்பா கட்டியெழுப்பிய நிறுவனத்தை காட்டிக் கொடுப்பது. அவனது உள்ளத்தில் ஒரு சிறிய மன உறுத்தல் ஏற்பட்டது. ஆனால் பணத்தின் மீதான ஆசையும் அம்மாவின் மீதான கோபமும் அந்த உறுத்தலை நீக்கியது. அவன் தலையசைத்தான். நான் செய்கிறேன். அதே நேரத்தில் மாதவம் குழுமத்தின் அலுவலகத்தில் லீலா தனது புதிய பொறுப்புக்கு ஏற்ப மாற முயற்சித்துக் கொண்டிருந்தாள். கூட்டத்திற்கு பிறகு அனிதா வீட்டில் அம்மாவை கட்டிப்பிடித்து சொன்ன வார்த்தைகள் அவளுக்கு தைரியம் அளித்தன. அம்மா சூப்பராக இருந்தார். அப்பா இருந்திருந்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருப்பார். லீலா பொது மேலாளர் மேனோனுடன் பேசி நிறுவனத்தின் செயல்பாடுகளைப் பற்றி புரிந்து கொள்ளத் தொடங்கினாள். ருசி மேஜிக் மசாலாவின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு முதல் முயற்சியாக இருந்தது. மேனோன் நமது தொழிற்சாலைக்கு செல்ல வேண்டும். அங்கு உள்ள தொழிலாளர்களுடன் எனக்கு பேச வேண்டும் என்று லீலா சொன்னாள். அதன்படி அவர்கள் தொழிற்சாலைக்கு புறப்பட்டனர். தூசியும் வெப்பமும் நிறைந்த சூழல். இயந்திரங்களின் காது கிழிக்கும் ஒலி. லீலா எந்த தயக்கமும் இல்லாமல் தொழிற்சாலைக்குள் நடந்து சென்றாள். தொழிலாளர்கள் தங்கள் புதிய மேடத்தை ஆச்சரியத்துடன் பார்த்தனர். உற்பத்தி தலைவர் வர்க்கீஸ் அவளை வரவேற்றார். மேடம், இங்கு வரவேண்டியதில்லை. இங்கு எல்லாம் தூசியும் அழுக்கும்தான். எனது கணவர் இந்த மண்ணில் கால் வைத்து இதை உருவாக்கினார் வர்க்கீஸ் அண்ணா. இது எனக்கு புதியது இல்லை என்று அவள் புன்னகையுடன் சொன்னாள். அவள் நேராக சென்றது ருசி மேஜிக் தயாரிக்கும் பிரிவுக்கு. அங்கு வைக்கப்பட்டிருந்த மூலப்பொருட்களை அவள் கையில் எடுத்து முகர்ந்து பார்த்தாள். மிளகாய்க்கு நல்ல காரம் இருக்கிறது. ஆனால் மல்லிக்கு போதுமான பக்குவம் இல்லை. அதனால்தான் மசாலாவுக்கு ஒரு பச்சைத்தன்மை வருகிறது. பின்னர் நாம் வாங்கும் கசகசாவுக்கு முன்பு இருந்த தரமில்லை என்று அவள் ஒரு பார்வையில் சொன்னாள். வர்க்கீஸ் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தார். பல ஆண்டுகள் அனுபவம் உள்ள தனக்கு கூட தோன்றாத ஒரு விஷயத்தை லீலா ஒரு நிமிடத்தில் கண்டுபிடித்திருந்தார். இனி இது வேண்டாம். நமது பழைய மசாலா கலவை போதும். புதிய விநியோகஸ்தர்களிடமிருந்து நல்ல பொருட்கள் வாங்கி நாம் மீண்டும் தொடங்குவோம். பாக்கெட்டின் விஷயத்தை நான் வடிவமைப்பாளருடன் பேசிக்கொள்கிறேன். முன்பு இருந்தது போல ஒரு அம்மா குழந்தைக்கு உணவு கொடுக்கும் படத்தை வைத்தால் போதும். அதுதான் நமது மக்களுக்கு பிடிக்கும். தொழிலாளர்களிடையே ஒரு புதிய உற்சாகம் பரவியது. தங்களது பிரச்சனைகளை புரிந்து கொள்ளும், தங்களில் ஒருவராக பேசும் ஒரு மேடம். அவர்கள் மரியாதையுடன் லீலாவை பார்த்தனர். அலுவலகத்திற்கு திரும்பிய போது லீலாவின் மனதில் ஒரு சிறிய திருப்தி இருந்தது. ஒரு பிரச்சனையை தீர்க்க முடிந்ததற்கு மகிழ்ச்சி. அப்போது மேனோன் பரபரப்புடன் அவளது அறைக்கு ஓடி வந்தார். மேடம், ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. என்ன நடந்தது மேனோன்? அல்நூர் குழுமத்திலிருந்து அழைப்பு வந்தது. நமது கடந்த பொருள் தொகுப்பில் ஏதோ பிரச்சனை இருப்பதாக சொல்கிறார்கள். அவர்கள் ஆர்டரை ரத்து செய்யப் போவதாக மிரட்டுகிறார்கள். லீலாவின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி மறைந்தது.
அவளுக்கு தெரிந்தது இது ஒரு சாதாரண பிரச்சனை இல்லை என்று. துரோகத்தின் முதல் ஆட்டம் தொடங்கிவிட்டது. அல்லூர் குழுமத்திலிருந்து வந்த செய்தி ஒரு இடி போல லீலாவின் மீது விழுந்தது. ஒரு கணம் அவள் தளர்ந்து போனாள். ஆனால் அந்த தளர்ச்சியை மீறி அவளது மனம் வலுவடைந்தது. அவள் மேனோனிடம் அமைதியாக உட்காரச் சொன்னாள். மேனோன் பதறுவதால் பயனில்லை. அவர்களின் துல்லியமான புகார் என்ன? எல்லா விவரங்களும் எனக்கு வேண்டும். மேனோன் ஒரு கோப்பை அவள் முன் வைத்தார். மேடம், இது அவர்கள் அனுப்பிய மின்னஞ்சல். கடலை எண்ணெய்க்கு ஒரு வித்தியாசமான மணமும் தரத்தில் குறைவும் இருப்பதாக புகார். அவர்கள் மாதிரியை ஆய்வகத்தில் சோதனைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். முடிவு வரும் வரை நமது எந்த பொருளையும் அவர்கள் விற்க மாட்டார்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள். லீலாவின் நெஞ்சில் ஒரு பாரம் ஏறியிருந்தது. மாதவேட்டன் இருந்த காலத்தில் ஒருபோதும் கேள்விப்படாத புகார் இது. தரத்தின் விஷயத்தில் எந்த சமரசத்திற்கும் அவர் தயாராக இருக்கவில்லை. அப்போதே விவரம் அறிந்து சுரேஷ் அவளது அறைக்குள் புயலென நுழைந்தான். நான் அப்போதே சொன்னேனே, அம்மாவால் இது முடியாது என்று. பார்த்தீர்களா, நிறுவனத்தை பொறுப்பேற்று ஒரு வாரம் கூட ஆகவில்லை. அதற்குள் நமது மிகப்பெரிய வாடிக்கையாளர் கைவிடப் போகிறார். அப்பாவின் காலத்தில் கேள்விப்படாத விஷயம் இது. அவன் வேண்டுமென்றே குரலை உயர்த்தி பேசினான், வெளியே உள்ள ஊழியர்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக. லீலா அவனை கூர்மையாக பார்த்தாள். சுரேஷ், இது குற்றம் சாட்டுவதற்கு நேரமல்ல. பிரச்சனையை தீர்க்க வழி பார்க்க வேண்டும். இனி என்ன தீர்க்க? எல்லாம் நாசமாகிவிட்டது. நமது நிறுவனத்தின் பெயர் போய்விட்டது. இப்போது ஸ்டாக் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லும் விலைக்கு இதை விற்பதைத் தவிர வேறு வழியில்லை என்று அவன் சொன்னான். லீலா எந்த பதிலும் சொல்லவில்லை. அவள் உற்பத்தி தலைவர் வர்க்கீஸை தொலைபேசியில் அழைத்தாள். வர்க்கீஸ் அண்ணா, அல்நூருக்கு அனுப்பிய பொருள் தொகுப்பில் உள்ள கடலை எண்ணெயின் மாதிரியை உடனே என் அறைக்கு கொண்டு வாருங்கள். அரை மணி நேரத்தில் வர்க்கீஸ் மாதிரியுடன் வந்தார். லீலா அந்த குப்பியை திறந்து சிறிது கடலை எண்ணெயை கையில் எடுத்தாள். அதை முகர்ந்து பார்த்தாள். தூய கடலை எண்ணெயின் மணத்துடன் ஒரு மெல்லிய அந்நியமான மணம் அதில் கலந்திருந்தது. உடனடியாக புரியாத ஒன்று. ஒரு சாதாரண மனிதனுக்கு அது புரிய வேண்டிய அவசியமில்லை. ஆனால் ஆண்டுகளாக சமையலறையில் எண்ணெயும் மசாலாக்களுமாக வாழ்ந்த லீலாவுக்கு அந்த மணம் புரிந்தது. இதில் மினரல் ஆயில் கலந்திருக்கிறது. அவள் மெதுவாக சொன்னாள். மேனோனும் வர்க்கீஸும் அதிர்ந்தனர். முடியாது மேடம். நமது தரக்கட்டுப்பாட்டு பிரிவு 3 முறை பரிசோதித்த பிறகு தான் ஒவ்வொரு தொகுப்பையும் பேக் செய்கிறது என்று வர்க்கீஸ் சொன்னார். அப்படியானால் அந்த பரிசோதனையில்தான் தவறு நடந்திருக்கிறது. இல்லையெனில் யாரோ வேண்டுமென்றே. லீலாவின் எண்ணங்கள் காட்டுக்குள் சென்றன. அவளது நினைவுக்கு மாதவேட்டன் ஒரு முறை சொன்ன ஒரு விஷயம் வந்தது. ஒரு எதிராளி நிறுவனம் மலிவான மினரல் ஆயிலை கலந்து கடலை எண்ணெய் விற்று சந்தையை கைப்பற்ற முயன்றது. பின்னர் பிடிபட்டு தகர்ந்தது. இது ஒரு விபத்து இல்லை, யாரோ வேண்டுமென்றே செய்தது. என் மகனா? அந்த எண்ணம் ஒரு மின்னல் போல அவள் மனதில் கடந்து சென்றது. அவளால் அதை நம்ப முடியவில்லை. மே